ஆனா நீ நிச்சயமா ஒரு நாள் வருத்தப்பட தான் போற. பணத்தை விட அந்த குட்வில் தான் முக்கியங்கிறத நீ உணரதான் போற. ஆனா அன்னைக்கு உனக்கே தெரியாம அபியோட நல்ல மனசை நீயே கெடுத்துட்ட. பிரபா, திரும்ப திரும்ப எல்லாமே என்னால தான் நடக்குதுன்னு நீ எதுக்கு சொல்றன்னு இப்பவும் எனக்கு புரியல பிரபா. இன்ஃபேக்ட் இது எல்லாமே அந்த பிரக்யாவால தான் நடந்தது. அப்படிப்பட்டவள தான் அண்ணாக்கு திரும்ப திரும்ப நீ ஞாபகப்படுத்த பாக்குறியா? அண்ணாக்கு அவ என்ன உறவா வேணாலும் இருந்துட்டு போட்டா, ஆனா அவளால அண்ணாக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது நான் அவளை ஞாபகப்படுத்த மாட்டேன். அதனாலதான் கீழே மேனிபுலேட் பண்ணி நான் எல்லா விஷயத்தையும் மாத்திட்டு. நல்ல வேளை அவனுக்கு ஞாபகம் வரல. இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. நீ தான் நெகட்டிவா நினைக்கிற. ஏன் அண்ணா ரொம்பவே பாசிட்டிவா தான் இருக்கான். அண்ணாவோட கவனம் முழுக்க முழுக்க அவனோட ப்ரொஃபஷன்ல தான் இருக்கு. அதை பத்தியே தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவனோட மியூசிக் அது மட்டும் தான் இப்போ அவனோட லைஃப். தேவையில்லாம அவளை நீ ஞாபகப்படுத்தின அப்புறம் நல்லா இருக்காது. மீறி ஏடா கூடமா ஏதாவது செஞ்ச ஏன் அண்ணாவோட லைஃப் தான் பாதிக்கும். சோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிச்சுக்கோ. உனக்கு அண்ணா முக்கியமா இல்ல அவ முக்கியமா? பிரக்யாவை மறுபடியும் அண்ணா லைஃப்ல கொண்டு வரது முக்கியமா இல்ல என் அண்ணாவோட லைஃப் முக்கியமானு? Now excuse me. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? உன்னோட பிளாக் ஐஸை வச்சு பிளாக் மேஜிக் பண்றல, எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணி அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற. அப்படிதான் நீ என்னோட மனசுல இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட, ரைட்? அந்த அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். அது வந்து ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் சார். அதுல உங்களுக்கு எப்படிப்பட்ட காஃபி பிடிக்கும் அதோட ஃபுல் ரெசிபி கூட சொன்னீங்க. அதை நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். சோ அது ஞாபகம் இருந்ததா அதான் அதே மாதிரி காஃபி போட்டு உங்களுக்கு கொடுத்தேன். அரிஷா, நான் உங்க ஃபேன் சார். உங்ககிட்ட போய் சொல்ல வேணாம். ஒன்றும் புரியலையே. நான் என்னோட சீக்ரெட்ஸை யாரோடையும் ஷேர் பண்றதில்ல. என்னோட மியூசிக் கம்போசிங்கோட மிகப்பெரிய சீக்ரெட்டை எப்படி ஷேர் பண்ணுன்னு தெரியலையே.